Hi all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து NCERT ஹிந்தி இந்த பிளேலிஸ்ட்ல இன்னொரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். NCERT ஹிந்தில சாப்டர் 1 மன் கே போலே பாலே பாதல். ஸோ இந்த போயம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க நம்ம இந்த சாப்டர் 1 மன் கே போலே பாலே பாதல் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மண் அப்படின்னா என்னது? மைண்ட். ஸோ மனசு, நம்ம மைண்டில் என்ன நினைக்கிறோம் அப்படின்றதான் இந்த போயம். எதை பற்றி அப்படின்னா பாதலை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம். பாதல் அப்படின்னா என்னது? கிளவுட். ஸோ பாதல் அப்படின்னா கிளவுட். போலே பாலே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னசென்ட், வெகுளித்தனமான. குழந்தைங்கலாம் இன்னசென்ட்டாக இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்க இந்த கிளவுட்ஸ். ஸோ குட்டி பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, பெரிய அந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்கும்ல அந்த குழந்தைங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இந்த கிளவுட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிளவுட்ஸை பற்றி நம்ம மைண்ட் என்ன நினைக்குது, நம்ம மனசு என்ன நினைக்குது அப்படின்னு தான் இந்த போயத்தில் நம்ம சொல்லியிருப்பாங்க அந்த போயட் ஆக்சுவலா. ஸோ மன் கே போலே பாலே பாதல். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேரா பார்க்கலாம் இந்த போயத்துல. ஜப்பர் ஜப்பர் பாலோ வாலே गुब्बारे से गालो वाले लगे दौड़ने आसमान में झूम झूम कर काले बादल. सो जब्बर जब्बर बालो वाले. सो जब्बर जब्बर बालो அப்படின்னா என்னது? ஹேர். ஸோ ஜப்பர் ஜப்பர் பாலோ வாலே, அந்த ஹேர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லியா இருக்கு. ஜப்பர் ஜப்பர் பாலோ வாலே எதை பத்திங்க சொல்றாங்க? பாதலை பத்தி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த போயத்தோட ஹெட்டிங்கே அதுதானே. ஸோ வந்து நம்ம அந்த இன்னசென்ஸான கிளவுடை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து ஜப்பர் ஜப்பர் பாலோ வாலே, ஸோ இதை எது மீன் பண்ணுது அப்படின்னா பாதலை தான் மீன் பண்ணுது. ஸோ ஜப்பர் ஜப்பர் அப்படின்னா கேர்லியா இருக்க ஹேர், ஒரு மாதிரி ரஃபா லாங்கா, அந்த மேகத்தை பார்க்கும்போது ஒரு முடி மாதிரி, ஒரு சுருட்ட முடி மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து ஜப்பர் ஜப்பர் பாலோ வாலே குப்பாரே சே காலோ வாலே. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பலூன் மாதிரி சீக்ஸ் இருக்கா அதுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த கிளவுட்ஸை பார்த்தா இப்படி வந்து நல்லா பஃபியா இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அந்த பஃபி அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்வாலனா இருக்க மாதிரி. ஸோ அதுதான் குப்பாரே. ஸோ குப்பாரே சே காலோ வாலே. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பலூன் மாதிரி இருக்கு அதோட சீக்ஸ். ஸோ சீக்ஸ் வந்து எப்படி இருக்கு? பலூன் மாதிரி இருக்கு, நல்லா உப்பி அப்படியே ஒரு இந்த கிளவுட்ஸ்ல இருக்க மாதிரி, கிளவுட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லகே தௌடுனே ஆஸ்மான் மே. ஸோ ஆஸ்மான்னா என்னது? ஸ்கை. ஸோ ஸ்கைல வந்து அது தௌட்னேனா இட் ரன்ஸ். ஸோ கிளவுட்ஸ் அப்படியே மேகம் வந்து அப்படியே மூவ் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வேகமாக ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதே தான் லகே தௌடுனே ஆஸ்மானுமே ஜூம் ஜூம் கர் காலே பாதல். ஸோ இந்த பிளாக், காலா அப்படின்னாலே பிளாக் இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து இட் ரன்ஸ் இன் த ஸ்கை. அண்ட் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஸ்விங் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஜூமுன்னு பண்ணிட்டு இருக்கு அந்த காலே பாதல், அந்த டார்க் கலர் கிளவுட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேரா போலாம். குச் ஜோக்கர் சே தோந்து ஃபுல்லாயே அண்ட் குச் ஹாத்தி சே சூண்ட் உட்டாயே குச் ऊंटों से कूबड़ वाले कुछ परियों से पंख लगाए. ஸோ இந்த பேரா என்ன பாருங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கிளவுட்ஸும் எப்படி இருக்கு அப்படின்னு தான் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ ஜோக்கர் மாதிரி எப்படி இருக்கு, அதாவது தோந்து வந்து அதாவது அதோட வயிறு, பெல்லி. ஸோ பெல்லி எப்படி இருக்கு, அப்படியே ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்களா உங்க புக்ல. ஸோ இது வந்து ஜோக்கரோட பிக்சர். ஸோ இது மாதிரி தான் வந்து ஜோக்கர் சே தோந்து ஃபுல்லாயே இந்த மாதிரி இருக்கா அந்த பாதலுக்கு. அதுக்கப்புறம் குச் ஹாத்தி சே சூண்டு உட்டாயே.
ஹாத்தியோட ட்ரங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சூண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, இது வந்து ஹாத்தியோட சூண்டு மாதிரி இருக்கு. சில கிளவுட்ஸ் வந்து ஹாத்தியோட சூண்டு மாதிரி இருக்கு. நம்ம பார்க்கறது, நம்ம மனசுல பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல தெரியும் இல்லையா அந்த கிளவுட்ஸ். ஸோ இந்த மாதிரி தெரியுது. குச் ஊண்டோ சே கூபட் வாலே, கூபட்னா அந்த கேமலோட ஹம்ப், பின்னாடி ஹம்ப் இருக்கும் இல்லையா. ஸோ சில கிளவுட்ஸ் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி இருக்கு. குச் ஊண்டோ சே கூபட் வாலே, ஸோ அந்த மாதிரி இருக்கு. குச் பரியோ சே பங்க் லகாயே, ஸோ பரியோ அப்படின்னா ஃபேரி, ஏஞ்சல் இருப்பாங்கல்ல. ஸோ ஃபேரி மாதிரி அந்த விங்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கு, பங்க் வச்சிட்டு இருக்கு அந்த கிளவுட்ஸ். ஸோ அந்த பிக்சரும் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு, ஒரு கிளவுட்ஸும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்பஸ் மே टकराते रख रख शेरों से मतवाले बादल. ஆப்பஸ் மே டக்ராத்தே, டக்ராத்தேனா ஒன்னோட ஒன்று கொலைட் ஆயிக்குது, மோதிக்குது. ஸோ கிளவுட்ஸ் எல்லாமே they collide with each other. ஸோ அதுதான் வந்து ஆப்பஸ் மே டக்ராத்தே ரஹ் ரஹ் அண்ட் ஷேரோं से मतवाले बादल அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டாலும் லயனை மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு, மத்வாலேவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் குச் தோ லக்தே ஹே तूफानी, कुछ रख रख करते शैतानी, कुछ अपने தைலோं से चुपके जर 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 बरसाते पानी. ஸோ இந்த இதுக்கு என்ன மீனிங், ஸோ சில கிளவுட்ஸை பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் யானையோட ட்ரங்க் மாதிரி இருக்கு, அப்புறம் கேமலோட ஹம்ப் மாதிரி இருக்குலாம் பார்த்தோம். சில கிளவுட்ஸ் வந்து பார்க்கும்போது ஸ்டாமியா இருக்கு, துஃபானி அப்படின்னா ஸ்டாமி. ஸோ அதை பார்க்கும்போது புயல் மேகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குச் ரஹ் ரஹ் கர்த்தே ஷைத்தானி, ஷைத்தானி அப்படின்னா டெவிலிஷ் பிஹேவியர், அதான் ரொம்ப சேட்டை பண்றது. இந்த இடத்துல அந்த மீனிங், ரொம்ப டெவில்னு சொல்ல முடியாது, ஷைத்தானியா ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு சில கிளவுட்ஸ் அப்படி இருக்கு, நாட்டியா இருக்கு. அப்புறம் குச் அப்னே தைலோ சே சுப்கே ஜர் 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 பர்சாத்தே பானி. தைலோனா அதோட பேக். சில கிளவுட்ஸ்ல வந்து பேக்ல வந்து என்ன ஃபில் ஆயிருக்கு, அந்த மலை துளிகளை அது வந்து ஒளிச்சு வச்சிட்டு இருக்கு. பர்சாத்தே பானி, பானினா என்னது, வாட்டர். ஸோ அந்த பர்சாத்தே அந்த ரெயின் வாட்டரை அது வந்து என்ன மறைச்சு வச்சிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த லைனோட மீனிங். நெக்ஸ்ட், நஹி கிசி கி சுன்தே குச் பி டோலக் டோல் பஜாத்தே பாதல். ஸோ இது என்ன பாருங்க, இது வந்து ஆக்சுவலா நஹி கிசி கி சுன்தே குச் பி. ஸோ யார் சொல்லையும் சுன்தேனா அது வந்து யார் சொல்றதையும் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. இட் டோன்ட் ஹியர் வாட் அதர்ஸ் சே. அது பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, டோலக் டோல் பஜாத்தே பாதல், அது வந்து ட்ரம்ஸ் வச்சிட்டு இருக்கு. அதாவது இந்த மலை மேகம் இது பண்ணும்போது ஒன்னோட ஒன்று இது பண்ணி சத்தம் கேட்கும் இல்லையா, ட்ரம்ஸ் வாசிக்குது. அதுதான் என்ன சொல்றாங்க, ட்ரம்ஸ் வாசிக்குது. யார் சொல்றது கேட்காம அது என்ன பண்ணிட்டு இருக்கு, ட்ரம்ஸ் வாசிச்சிருக்கு. டோலக் டோல் பஜாத்தே பாதல், அதுதான். அதுக்கப்புறம் பாருங்க, रह रह कर छत पर आ जाते फिर चुपके ऊपर उठ जाते कभी कभी जित्ती बन करके भांट नदी नालों में लाते. तो रह रह कर छत पर आ जाते. छत पर அப்படின்னா என்னது, ரூஃப். ஸோ நம்ம வீட்டோட ரூஃப் மேல் கூரை மேல அந்த கிளவுட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஃபார்ம் ஆகி வந்துடுது. ஸோ நம்ம வீட்டு சத்து நம்மளோட ரூஃப்ல மழை பொழிய போகுது அப்படின்னா ஸோ ஆ ஜாத்தே வந்துருது. ஃபிர் சுப்புக்கே ஊப்பர் உட்டு ஜாத்தே அப்படின்னா என்ன அர்த்தம், அப்புறமா மழை எல்லாம் பொழிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியா சுப்புக்கே ஊப்பர் மேல, இட் கோஸ் அப். ஸோ மேல போயிரும் இல்லையா, அப்படியே வானம்லாம் உட்டு ஜாத்தே, வானம்லாம் கிளியர் ஆயிரும். கபி கபி ஜித்தி பன் கர்கே. ஸோ it goes up silently after the rain and வந்து ஆனா வந்து சில சமயம் அது என்ன பண்ணுது, ஸ்டபானா ஜித்தியா
ஸோ ஜித்தினா ஸ்டபர்ன். ஸோ யார் சொல்றதையும் கேட்காம ஸ்டபர்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கிறது. பன் கர்க்கே பாந்து நதி நாளோமே லாத்தே. என்ன பண்ணுது, நான் இங்கே மலையை பொழிஞ்சிட்டு தான் போவேன், என்னோட பேக்ல இருக்க மலை ரெயின் டிராப்ஸை நான் இங்கே கொட்டிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, பாந்து நதி நாளோ எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிருது. ரிவர் நாள், நதினா வந்து ரிவர், எல்லாத்துலயும் பாந்து அப்படின்னா ஃப்ளட் பண்ணிட்டு, அதாவது வெள்ளத்தை வந்து உண்டாக்கிட்டு, நதி நாளோ வாய்க்கால் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுது, வாட்டரை வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு போயிருது. ஆனாலும் இவ்வளோ வந்து சைத்தானியா இருக்கு, இவ்வளோ டோல் எல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு ஸ்டபர்னா இருக்கு, ஆனாலும் फिर भी लगते बहुत भले है मन के भोले भाले बादल. ஆனாலும் அந்த கிளவுட்ஸை பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு, ஸ்டில் फिर भी लगते बहुत भले है. भले है அப்படின்னா இட் ஸ்டில் லுக்ஸ் குட். ஸோ இன்னும் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு இன்னசென்ட்டான கிளவுட்ஸ் மாதிரி தான் இருக்கு. மண்கே பார்க்கும்போது நமக்கு மைண்ட்ல போலே பாலே பாதல். ஸோ அதுதான் இவ்வளோ வந்து பண்ணாலும் இட்ஸ் குட் அண்ட் இட் இஸ் இன்னசென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த போயத்தை எழுதினது கல்பனாத் சிங். ஸோ இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.